இந்த வீடியோவில் நான் வந்துட்டு 2 ஃபீச்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு யூசர் வராங்க, அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்துட்டு அவங்களோட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அதுக்காக அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பேஜ். இப்போது 2 கஸ்டமர் இருக்காங்க, ஒன்று அருண்குமார் இருக்காங்க, இன்னொரு நிஷாந்தன் இருக்காங்க. இப்போ அருண்குமார் எவ்வளோ வந்துட்டு ஒரு பாஸ்ட் 7 டேஸில் வந்துட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நிஷாந்த் எவ்வளோ வந்துட்டு ஒரு பாஸ்ட் 7 டேஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம் இந்த பேஜ் வச்சு. ஏன் இந்த பேஜ் வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போது நான் அருண் வந்துட்டு ஒரு 15,000 வந்துட்டு கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு கிரெடிட் சேல் மாரி கொடுத்து ஒரு நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு கூப்பனோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபரோ கொடுத்தோம்னா அவங்கள கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ரிப்பீட்டட் கஸ்டமராக மாற்றது ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் அந்த பேஜ் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த கிரெடிட் சேல் ஒரு ஃபீச்சர் நம்ம வந்து கொண்டு வரலாம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கிரெடிட் சேல் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம தெரிஞ்சவங்க வராங்க, இன்றைக்கி வந்துட்டு சம்திங் ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 9-10, ஓகேவா? இதை வந்துட்டு அவங்களால இன்றைக்கி பே பண்ண முடியல, அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா, அதை நம்ம வந்துட்டு கிரெடிட் சேல்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். அது வந்துட்டு இங்கே கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு அதை பாஸ்ட் ஆர்டர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். கிரெடிட்னு இருக்கும். அது கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ அவங்க நாளைக்கு வந்துட்டு பே பண்ணுறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிளியர் ஆல் டியூஸில் போயிட்டு பேமெண்ட்டு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டோன்னா அவங்க பே பண்ணிட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு முடிஞ்சிடும். அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் வந்துட்டு 0 ஆகிடும். வேறு அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இதெல்லாம் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம் அவங்களோட டீட்டெயில்ஸை. வியூ பில்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை, 0 தான் அவுட்ஸ்டாண்டிங்லாம். டெலிட் கஸ்டமர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் இந்த கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஃபீச்சரு. நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். 30 days, லாஸ்ட் 90 days, லாஸ்ட் இயர், ஆல் டைம் கஸ்டமர் இது கூட இருக்கு. இங்கேயும் நீங்கள் சர்ச் பண்ணி யூசர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பில்லு பிரிண்ட் கொடுக்குறப்போ டாப்பில் வந்துட்டு உங்கள் கம்பெனி நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் வரும்ல டீட்டெயில்ஸ்க்கு, அதை நாங்கள் டைனமிக்காக பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப்பில் வர டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டோர் நேம், செக் புக்கு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, கரன்சி, சேவ் ஸ்டோர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரிண்டரில் வரும். பிரிண்டர் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணுற பிரிண்டரை வந்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நாங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். இதை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணால் தான் பிரிண்டர் ஒர்க் ஆகும்லாம் கிடையாது. நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம், இந்த பிரிண்டர் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுதான் செட்டிங்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸு. ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்.